கேமராவில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேமரா லென்ஸ் கிளியராக இல்லை, சுத்தமாக இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் ஒரு மாதிரி மங்கலாக தெரியும். இதே மாத்தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம கண்ணு பார்க்குற விஷயங்கள் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம சரீரமும் சரியாக இருக்காது. வேதத்தில் பாருங்கள், மத்தேயு 6:22 போட்டிருக்கு, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, எப்படி கேமரா லென்ஸ் சுத்தமாக இல்லைன்னா ஃபோட்டோ கிளியராக விழுகாதோ அதே மாதிரி நம்ம அன்றாட உள்ள வாழ்க்கையில் நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். ஆனால் சரியான காரியத்தை பார்க்குறோமா? தேவனோட வேதத்தை வாசிக்கிறோமா? எப்படி அந்த கேமரா லென்ஸ் அழுக்காக இருந்தால் ஃபோட்டோ பிளராக இருக்குமோ அதே மாதிரி நம்ம பார்க்குற காரியங்கள் சரியா இல்லை அப்படின்னா நம்மளோட சரீரமும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால இன்னைக்கு நீங்கள் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து, ஏசப்பா என்னோட கண்களை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நான் என்ன பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை நான் காண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் பார்க்காதபடி நீர் உதவி செய்யுங்கன்னு நீங்கள் ஏசப்பா இடத்துல இந்த நாளில் ஒப்பு கொடுத்து கேளுங்க. ஃபோட்டோ கிளியராக வரணும், சூப்பராக வரணும் அப்படின்னா நம்ம லென்ஸ் க்ளீனாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பார்க்குற விஷயங்களும் சரியாக இருக்கணும். தேவன் குறித்த காரியங்களை பாருங்க, அவரோட வசனத்தை பாருங்க, அவரோட வசனத்தை தியானிங்க, ஆரோக்கியமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When your camera lens is dirty, your picture will be blurry. So if you want a great quality picture, you have to keep your camera lenses clean. Likewise, in our life, if you want your body and your spiritual life to be healthy, you have to be very careful with what you see. Look what the Bible says in Matthew chapter 6 verse 22. Your eye is like a lamp that provides light for your body. When your eye is healthy, your whole body is filled with light. Yes, so be careful with whatever you see in your day-to-day life. In these days, we are always addicted to our phones and we are watching videos and reels in social media. But do they help your body to be healthy? If you want a perfect picture, you have to clean your camera lens. Likewise, if you want a healthy body and a healthy spiritual life, you have to be very careful with what you see. Today, dedicate your eyes to God. Ask Him to help you to see what He wants you to see. Looking at the worldly things might make you happy today, but it will not take you to the heaven. So use your eyes to look what God wants you to see. Use it wisely to stay healthy. Sit in Lord's presence and start reading the Bible so that He will help you to overcome the worldly things that you are addicted to. So be careful with what you are seeing. Dedicate your eyes to Lord and live a healthy and blessed life. God bless you all. Have a blessed day. Amen.